இரத்த உறவை எவ்வாறு பேணுவது என்கிற கேள்வி உலமாக்களிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதற்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லதை அவர்களுக்கு ஏவ வேண்டும், தீயதை அவர்களுக்கு நீங்கள் தடுக்க வேண்டும், பாவங்கள் செய்தால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும். இதுவெல்லாம் நீங்கள் இரத்த உறவை பேணுகிற வழிகள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஊரில் இரத்த உறவை பேணுவதற்கென்று ஒரு ஆதத்து இருக்கும். ஆதத்து என்றால் ஒரு வளமை இருக்கும். துபாயிலே ஒரு ஆதத்து இருக்கும், சவுதி அரேபியாவில் இன்னும் ஒரு ஆதத்து இருக்கும், இந்தியாவிலே ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஒவ்வொரு ஆதத்து இருக்கும், அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆதத்து இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் என்ன ஆதத்து இருக்கிறதோ, ஆதத்து என்றால் வளமை, வழக்காறு, அந்த வளமைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்வதுதான் இரத்த உறவை பேணுவது என்பதன் அர்த்தமாகும் என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள்.